ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிள்ளைங்க கேக்கு கேட்டதும் டக்குன்னு வீட்டில் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவை வெறும் பிஸ்கெட் மட்டும்தான். வாங்க இந்த கேக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிஸ்கெட் பாக்கெட் நான் ஒரு 6 பாக்கெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாமே கவர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க. உடச்சி சேர்த்ததுக்கப்புறமா பாதியாக மிக்சி ஜாரில் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு நீங்கள் பவுடரை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு கண்ணாடி பவுலில் இல்லை உங்ககிட்ட என்ன பாக்ஸ் இருக்கோ அதில் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா திக்கான பாலை நான் நல்லா கொதிக்க வச்சு இதை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுன்றத அப்படியே பார்த்துட்டே வாங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கேக் எதில் செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பட்டரை தடவ போகிறோம். பட்டர் நான் எப்படி தடவுறேன்றத பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பட்டரை ஃபஸ்ட்டு நல்லா தடவிக்கோங்க. அடுப்பில் இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த உப்பை ஹீட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் உப்பு ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டே இருந்தோம். இந்த அளவுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இது கரெக்டான பக்குவத்துக்கு வந்து அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டர் தடவி வச்சுருந்த அந்த பாக்ஸில் கொஞ்சமாக நான் மைதா போட்டுக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் பட்டர் தடவினீங்கன்னா இன்னும் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வரும். இப்போ மைதாவை தடவிட்டு நான் அந்த மைதா மாவு லைட்டாக அந்த பவுடரெல்லாம் வந்து கீழே தட்டிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஓரியோ பிஸ்கெட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கேக் செய்கிறதுக்கு. அதை இப்போ நான் இதில் ஊற்ற போகிறேன். இதை நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்றத பாருங்கள். இப்போ பாக்ஸ் எல்லாமே நம்ம அதை ரெடி பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, பாக்ஸை நல்லா தட்டுங்க. நான் எப்படி பண்ணுறேன்றத பாருங்கள். இந்த மாதிரி தட்டினீங்கன்னா வெரிசல் வராமல் இருக்கும் உங்களுக்கு கேக்கு. அதனால் இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு இதுக்கப்புறம் இதை வேக விட போகிறோம். இது கரெக்டாக 30 மினிட்ஸ் வேகணும். 10 நிமிஷம் உப்பை ஹீட் பண்ணோம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இது 30 மினிட்ஸ் வேக வச்சோம். 30 நிமிஷம் வேகணுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக் எடுத்து நீங்கள் வெந்துருச்சான்னு பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ சைடில் லைட்டாக கத்தியால் இந்த மாதிரி இது பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டிங்கன்னா நீங்கள் தட்டில் தட்டுறப்போ உங்களுக்கு ஈஸியாக கேக் வந்துடும். கேக்கை பார்க்குறதுக்கு அழகாகவும் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கும் ஒரு கடாயில் தண்ணி வைங்க. அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 5 ஸ்டார் 3 டெய்ரி மில்கை ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு கேக்குக்கு மேலே நான் எப்படி பண்ணுறேன்றத பாருங்கள். அந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 பாதாம் எடுத்து கொரப்பாக மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அதை இன்னும் நல்லா டிசைன் பண்ணுறதுக்கு கேக்கை நான் எப்படி பண்ணுறேன்றத பாருங்கள். இது உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். இந்த சாக்லேட் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெடி பண்ணுங்கள். பண்ணுறப்ப நல்லா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அது உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதையும் விட்டுடலாம். கேக்கை பார்க்குறப்பவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்குறப்பவே உங்களுக்கு சாப்பிட்ணும் போலவே தோணுதில்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 30 மினிட்ஸ்க்கு மேலே கேக்கை வேக விடாதீங்க. வேக விட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். கரெக்டாக 30 நிமிஷம் அதுக்கு மேலே வேக விடாதீங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் கேக் ரெடி ஆகிடும். குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக கேக்கை வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் அசத்துங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றத பாருங்கள். நான் கட் பண்ணி உங்ககிட்ட காட்டுறதுக்குள்ளே கட் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டாங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்கள் அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.